நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபஸ்ஹான் நவாஸ், வாசிப்பவர் ஆர் சந்திரமோகன். வடக்கு கிழக்கு மாகாணங்களை அபிவிருத்தி செய்ய அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் பற்றி ஜனாதிபதி ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகளுக்கு விளக்கமளித்துள்ளார். உள்நாட்டு இறைவரி சட்டமூலத்தின் கீழான கட்டளைகள் இன்று பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட இருக்கின்றன. இந்திய வெளிவிவகார செயலாளர் நிதி அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். பொதுமக்களின் சொத்துக்களை பாதுகாக்கும் பொறுப்பு அரசாங்கத்தை சாரும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் 6 மணித்தியாலங்கள் முடங்கியிருந்த புகழ்பெற்ற சமூக வலைத்தளங்கள் மீண்டும் இயங்க ஆரம்பித்துள்ளன. வரலாற்றில் எந்த காலகட்டத்திலும் ஏகாதிபத்திய அல்லது தன்னாட்சி அரசாங்கம் இல்லாத வலயம் ஒன்றில் பண்டைய ஜனநாயக நாடு என்ற வகையில் ஜனநாயக முறை ஒன்றினூடாக பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்பதாக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகளுடன் மீரிகானையில் உள்ள தனது தனிப்பட்ட இல்லத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை குறிப்பிட்டார். GSP பிளஸ் திட்டத்தின் கீழ் இலங்கை இணங்கியுள்ள விடயங்கள் தொடர்பில் இலங்கையுடன் இணைந்து செயற்படுதல் மற்றும் ஐரோப்பிய பாராளுமன்றம் இலங்கை தொடர்பில் வகிக்கும் அபிப்பிராயம் குறித்து ஆராய்வதற்காக இந்த தூதுக்குழு இலங்கை வந்துள்ளது. பயங்கரவாத தவிர்ப்பு சட்டம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்திய ஐரோப்பிய தூதுவர்கள் காலத்தை அடிப்படையாக கொண்ட தீர்வொன்றின் அவசியத்தை சுட்டிக்காட்டியுள்ளனர். தமது விஜயத்தின் போது மதிப்பீடு செய்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு ஐரோப்பிய ஆணைக்குழுவிற்கும் ஐரோப்பிய பாராளுமன்றத்திற்கும் முறையான அறிக்கை ஒன்றை வழங்குவதாக சுட்டிக்காட்டிய அவர்கள் இலங்கைக்காக தமது ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளனர். தேவையான குழுக்களை அமைத்து அவற்றின் அறிக்கைக்கு அமைய நிதி அமைச்சருக்கும் சட்டமா அதிபருக்கும் ஆலோசனை வழங்கியுள்ள அதேவேளை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் மேற்கொள்ள வேண்டிய திருத்தங்களை விரைவில் மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி அங்கு குறிப்பிட்டார். தற்கால உலகில் மனித உரிமைகள் தொடர்பில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ள இணக்கப்பாட்டுக்கு அமைய செயற்படுவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். கோவிட் தொற்று காரணமாக பொருளாதாரத்திற்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் அரசாங்கத்தின் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான தடைகள் குறித்தும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். எனினும் நீண்ட காலம் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் பல பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை அபிவிருத்தி செய்வதற்கும் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்கும் அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகளை ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார். காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் காணாமல் போனவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். பாராளுமன்றம் இன்று காலை மீண்டும் கூட உள்ளது. உள்நாட்டு இறைவரி சட்டத்தின் கீழான கட்டளைகள், நிதி சட்டத்தின் கீழான கட்டளைகள் என்பன இன்று விவாதிக்கப்பட இருக்கின்றன. கனிய எண்ணெய் வளங்கள் தொடர்பான சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு நாளை இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய வெளியுறவு செயலாளர் ஸ்ரீ ஹர்ஷ் வர்தன் சிங் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் நிதி அமைச்சர் பெசில் ராஜபக்சவை சந்தித்துள்ளனர். நிதி அமைச்சில் நேற்று மாலை இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இருதரப்பு உறவுகளை பலப்படுத்தி உலக நிலைமைக்கு முகம் கொடுப்பது குறித்து அங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. கொரோனா தொற்றுக்கு மத்தியில் பிராந்திய ஜாம்பவானாகவும் அயல் நாடென்ற வகையிலும் இந்தியா இலங்கைக்கு வழங்கி வரும் உதவிகளை பாராட்டுவதாக அமைச்சர் பெசில் ராஜபக்ச தெரிவித்தார். பரஸ்பர புரிந்துணர்வுடன் செயற்பட்டு இந்த உறவுகளை மேலும் பலப்படுத்துவதற்கு எதிர்பார்ப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். கொரோனாவினால் பாதிக்கப்பட்டுள்ள நாட்டின் பொருளாதாரத்துறையை கட்டி எழுப்புவதற்கு தேவையான ஆதரவை வழங்க தயார் என இந்திய வெளியுறவு செயலாளர் தெரிவித்தார். இந்திய வர்த்தக சமூகத்தினருக்கான முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து கவனம் செலுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோவிட் தடுப்பூசிகளை ஏற்றுக்கொள்ளுமாறு இளைஞர் சமூகத்தை ஊக்குவிப்பது சமூகத்தின் பொறுப்பாகும் என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். தடுப்பூசிகள் தொடர்பாக போலியான கருத்துக்களை சமூகத்துக்கு மத்தியில் பரவுவதாகவும் அவர் கூறினார்.
இவ்வாறான போலி செய்திகளை நம்பாது தடுப்பூசிகளை ஏற்றுக்கொள்ளுமாறும் அவர் நாட்டின் இளைஞர் சமூகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் 20 வயதிற்கும் 29 வயதுக்கும் இடைப்பட்ட 54.9% இதுவரை தடுப்பூசிகளை ஏற்றுக் கொண்டுள்ளார்கள். இதேவேளை நாட்டின் பல்கலைக்கழகங்களில் கற்கும் மாணவர்களுக்கு எதிர்வரும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தடுப்பூசி ஏற்றப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இதேவேளை மகரகம அபேஷா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் சிறுவர்களுக்கான தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டமும் தற்சமயம் இடம்பெறுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். மினிமுத்து கல்வி திட்டம், ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், தந்தையும் தாயும் போன்று. கோவிட் நெருக்கடிக்கு மத்தியிலும் நாட்டின் ஏற்றுமதி வருமானம் மகிழ்ச்சிகரமான மட்டத்தில் காணப்படுவதாக வர்த்தக அமைச்சர் பந்துல குணபோதன தெரிவித்துள்ளார். கப்பல் கட்டணம், டாலர் நெருக்கடி உட்பட பல்வேறு சவால்களை வெற்றிகரமாக முகம் கொண்டு இந்த இலக்கை அடைந்து கொள்ள முடிந்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். ஏற்றுமதி துறையில் நெருக்கடிகளுக்கு கடந்த கால அரசாங்கம் தீர்வு வழங்கவில்லை. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் சுபிட்சத்தின் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் ஏற்றுமதி துறையை அபிவிருத்தி செய்வதற்கான பல்வேறு யோசனைகள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக இந்த இலக்கை அடைந்து கொள்ள முடியவில்லை என்றும் அமைச்சர் கூறினார். நாட்டின் தனியார் துறை ஏற்றுமதியாளர்களும் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் உரிய இலக்கை நோக்கி நகர்வதாகவும் அமைச்சர் கூறினார். நாட்டின் தேயிலை ஏற்றுமதி வருமானம் 892 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை அதிகரித்திருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நிதி அமைச்சின் ஆலோசனைக்கு அமைய சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கலால் திணைக்கள அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற உள்ளது. எதிர்வரும் வரவு செலவு திட்டத்திற்கான யோசனைகளை பெற்றுக் கொள்வதற்கும் இதன்போது கவனம் செலுத்தப்பட உள்ளது. ஊழலையும் அனாவசிய செலவுகளையும் கட்டுப்படுத்தி வருமானத்தை அதிகரிப்பதற்காக கலால் திணைக்களம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் பற்றியும் இதன்போது ஆராயப்பட உள்ளது. விவசாயிகளை பாதுகாக்க முறையான வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது. பொதுமக்களின் சொத்துக்களை பாதுகாக்கும் பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருப்பதாக கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மதும பண்டார தெரிவித்துள்ளார். அரசாங்கம் ஏற்கனவே மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பது அவசியமாகும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதேவேளை ரசாயன உர பயன்பாட்டை குறைத்து சேதன பசளை பயன்பாட்டை ஊக்குவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் கீழ் அரிசியை இறக்குமதி செய்ய அல்லது அரிசியின் விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். கொரோனா வைரஸ் பரவலினால் உலகளாவிய ரீதியில் பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளன. இவ்வாறான நெருக்கடிக்கு மத்தியிலும் அரசாங்கம் அரச ஊழியர்களின் சம்பளத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். ஊழியர் சேமலாப நிதிய திருத்த சட்டம் மூலம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. ஊழியர் சேமலாப நிதிய சட்டத்தின் கீழான கட்டளை ஒன்றும் அன்றைய தினம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. சேமலாப நிதியத்தில் பதிவு செய்யும் நடவடிக்கைகளை நவீன தொழில்நுட்பத்திற்கு அமைய மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நிதியத்தில் காணப்படும் நிலுவைத் தொகை தொடர்பான தகவல்களை குறுஞ்செய்திகள் மூலம் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் மாகாணங்களுக்கு இடையில் சேவைகளை மேற்கொண்ட இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் வண்டிகள் இன்று தொடக்கம் மேல் மாகாணத்தில் சேவைகளை ஆரம்பிக்க உள்ளன. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்குடன் மக்களின் நலன் கருதி இந்த சேவை ஆரம்பிக்கப்படுவதாக ராஜாங்க அமைச்சர் திலும் அமுருகம அறிவித்துள்ளார். பிள்ளைகளுக்கு பின்னால் இருந்து அவர்களுக்கு உறுதுணை அளிப்பது பெற்றோராகிய எமது கடமையாகும். அறிவினை தமது சொத்தாக கொண்ட மாணவ செல்வங்களுக்கு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மினிமுத்து கல்வி திட்டம், உயர்கல்வி நிதியம், முழுமையான பாதுகாப்பு, சுகாதார காப்பீடு உட்பட மேல்திக காப்பீடுகள் பலவற்றுடன் உங்கள் பிள்ளைக்கு பாதுகாப்பான எதிர்காலம் ஒன்றை திட்டமிடுங்கள். மினிமுத்து கல்வி திட்டம், ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், தந்தையும் தாயும் போன்று. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப.
கனியவள எண்ணெய் நிறுவனத்துடன் இணைந்ததாக கேஸ் நிறுவனம் ஒன்றை அமைப்பதற்கான அமைச்சரவை பத்திரத்தை அமைச்சர் உதய கம்மன்பில தாக்கல் செய்துள்ளார். கடந்த காலத்தில் நாட்டில் ஏற்பட்ட கேஸ் பற்றாக்குறையினால் மக்கள் எதிர்நோக்கிய சிரமங்களை கருத்தில் கொண்டு அதற்கு தீர்வு காணும் வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. சபுகஸ் கந்தையில் அமைந்துள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் 6% கேஸ் உற்பத்தி செய்யப்படுகின்றன குறிப்பிடத்தக்கது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு கொழும்பு புறக்கோட்டை தனியார் பஸ் தரிப்பு நிலையத்தின் வசதிகள் மோசமான நிலையில் காணப்படுவதாக பயணிகள் கவலை வெளியிட்டுள்ளார்கள். பஸ் தரிப்பிட மேடைகளில் பொருத்தப்பட்டுள்ள ஆசனங்கள் தற்சமயம் உடைந்து காணப்படுவதாகவும் பெரும்பாலான ஆசனங்களை பயன்படுத்த முடியாத நிலை காணப்படுவதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். புறக்கோட்டை தனியார் பஸ் தரிப்பு நிலையத்தில் காணப்படும் இவ்வாறான குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பயணிகளின் கோரிக்கையாகும். உலகச் செய்திகள். புகழ்பெற்ற சமூக வலைதளங்களான Facebook, வாட்ஸ்அப், மெசஞ்சர் மற்றும் இன்ஸ்டாகிராம் மீண்டும் வழமைக்கு திரும்பி இருக்கின்றன. இந்த சமூக வலைதளங்கள் 6 மணித்தியாலங்கள் முடங்கியிருந்தன. பின்னர் மீண்டும் செயல்பட ஆரம்பித்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 6 மணித்தியாலங்களாக இந்த சமூக வலைதளங்களை ஸ்மார்ட் போன்களில் ஊடாகவோ இணையதளத்தின் ஊடாகவோ இயக்க முடியவில்லை என்றும் பாவனையாளர்கள் அறிவித்துள்ளார்கள். இந்த சமூக வலைதளங்கள் முடங்கியமை பற்றி 10.6 மில்லியனுக்கும் அதிகமான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். Facebook சமூக வலைதளம் 2019 ஆண்டின் பின்னர் நீண்ட நேரத்திற்கு முடங்கியிருந்த முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். வாட்ஸ்அப், மெசஞ்சர் மற்றும் இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளங்களில் Facebook நிறுவனத்திற்கு சொந்தமானவை என்பது குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி செய்திகள். இலங்கை இந்திய நட்புறவு திட்டத்தின் கீழ் வவுனியாவில் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகள் நேற்று பயனாளர்களிடம் கையளிக்கப்பட்டன. இலங்கை இந்திய நிதி உதவி வீடமைப்பு வேலை திட்டத்தின் கீழ் வவுனியா மாவட்டத்தில் 100 வீடுகள் நிர்மாணிக்கப்படும் நிலையில் வவுனியா செட்டிக்குளம் மெனிக் ஃபார்ம் அருணோதயா நகரில் பூர்த்தி செய்யப்பட்ட 24 வீடுகள் நேற்று உத்தியோகபூர்வமாக பயனாளர்களுக்கு கையளிக்கப்பட்டன. நிகழ்வில் அதிதிகளாக கலந்து கொண்ட வீடமைப்பு மற்றும் கட்டட நிர்மாணத்துறை ராஜாங்க அமைச்சர் இந்திக அனுரத்த, இந்திய துணை தூதுவர் ராகேஷ் நடராஜ் ஜெயபாஸ்கரன் ஆகியோர் வீடுகளை திறந்து வைத்தனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் சுற்றுத்தொடரின் 50வது போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை தோற்கடித்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 3 விக்கெட்டுகளால் வெற்றியீட்டியுள்ளது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 136 ஓட்டங்களை எடுத்திருந்தது. அம்பட்டி ராயுடு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ஆக கூடுதலாக 55 ஓட்டங்கள் எடுத்திருந்தார். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 19வது ஓவரின் 4வது பந்து வீச்சில் 7 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை தாண்டியது. டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் வீரர் அக்சர் பட்டேல் நேற்றைய போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவு செய்யப்பட்டார். NSB ட்ரஸ்ட் மூலம் குறைந்தது $100 அல்லது அதற்கு சமமான எந்த ஒரு வெளிநாட்டு நாணயத்தையும் தொடர்ச்சியாக 6 மாதங்கள் அனுப்புங்கள். அதிகமாக பணம் அனுப்பும் போது அதிகமான வெற்றி வாய்ப்புகள். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். துபாய் எக்ஸ்போ 2020 கண்காட்சிகள் இலங்கை காட்சி கூடங்கள் அடங்கிய பகுதி உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 6 மாதங்களுக்கு இந்த பகுதி திறந்திருக்கும். துபாய் எக்ஸ்போ 2020 கண்காட்சியில் இலங்கையின் தேயிலையை பிரபலப்படுத்தவும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். வர்த்தக செய்தி
அனுசரணை தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். NSB-யின் பணம் அங்கிருந்து, பரிசு இங்கிருந்து. பொன்விழா வெற்றியாளர் நீங்களா? இம்முறை NSB பொன்விழாவை முன்னிட்டு சூப்பர் வெற்றியாளருக்கு தங்க பவுன்கள் 50, இரண்டாவது வெற்றியாளர்கள் 10 பேருக்கு ஸ்கூட்டர்கள், மூன்றாவது 10 வெற்றியாளர்களுக்கு ஐபோன்கள், நான்காவது 29 வெற்றியாளர்களுக்கு மவுண்டன் சைக்கிள்கள். 2021 அக்டோபர் 1 முதல் 2022 செப்டம்பர் 30 வரை NSB ட்ரஸ்ட் மூலம் குறைந்தது $100 அல்லது அதற்கு சமமான எந்த ஒரு வெளிநாட்டு நாணயத்தையும் தொடர்ச்சியாக 6 மாதங்கள் அனுப்புங்கள். அதிகமாக பணம் அனுப்பும் போது அதிகமான வெற்றி வாய்ப்புகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. இது பிமல் பொடியன் தானே? சரி வந்துட்டேனா? புது காரணம் எடுத்து சரி வந்தது சரியான இடத்துக்கு போனதால மாமா. LOLCல தானே லீசின் எடுத்தேன். நானும் சரி வரணுமெண்டா, சரியான இடத்துக்கே போகணும். LOLC Finance, சரிவர சரியான இடம். மேலதிக விவரங்களுக்கு 0115 715 555. இலங்கை முதலீட்டு சபை இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களில் ஆக கூடுதலான நேரடி வெளிநாட்டு முதலீடுகளை கவர்ந்து இழுத்துள்ளது. இந்த வருடத்தின் முதல் அரையாண்டில் இலங்கை முதலீட்டு சபை $770 மில்லியன் கவர்ந்து எடுத்திருப்பதாக சபையின் தலைவர் சஞ்சய மொகட்டால அறிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் பரவலுக்கு மத்தியிலும் பாரிய அளவிலான வெளிநாட்டு முதலீடுகளை கவர்ந்து இழுக்க முடிந்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொருளாதார செய்திகள் அனுசரணை. உங்கள் வேண்டிய நிதி தேவைகளுக்கு சிறந்த தீர்வினை வழங்கும் வருபவர்கள் முன்னேறும், முன்னேறுபவர்கள் வரும் LOLC நிறுவனம். வாருங்கள், முன்னேறுங்கள். காலநிலை அறிக்கை. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் சீரற்ற காலநிலை நிலவும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் 15 மாவட்டங்களில் கடுமையான இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகிறது. வடக்கு, வடமேல், மேல், சப்ரகமு, மத்திய, தென் மாகாணங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யலாம். நாட்டின் ஏனைய பிரதேசங்களிலும் மழையுடன் கூடிய காலநிலையை எதிர்பார்ப்பதாக திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல், வடமேல், தென் மாகாணங்களிலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பிரதேசத்திலும் காற்றின் வேகம் மணிக்கு 50 கிலோமீட்டர்கள் வரை அதிகரிக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கு மாகாணங்களை அபிவிருத்தி செய்ய அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் பற்றி ஜனாதிபதி ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகளுக்கு விளக்கம் அளித்துள்ளார். உள்நாட்டு இறைவரி சட்டமூலத்தின் கீழான கட்டளைகள் இன்று பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட இருக்கின்றன. இந்திய வெளிவிவகார செயலாளர் நிதி அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். பொதுமக்களின் சொத்துக்களை பாதுகாக்கும் பொறுப்பு அரசாங்கத்தை சாரும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் 6 மணித்தியாலங்கள் முடங்கியிருந்த புகழ்பெற்ற சமூக வலைதளங்கள் மீண்டும் இயங்க ஆரம்பித்துள்ளன. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது செய்திகளை www.newslbc.lk என்ற இணையதளத்திலும் பார்வையிடலாம். செய்தி அறிக்கைகளை SLBC நியூஸ் என்ற யூடியூப் வலைதளத்தில் செவிமடுக்கலாம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை பகல் 12:45 கேட்கலாம்.